திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சூனியை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டுல 3 கிரகங்கள் மாறுறாங்க. இந்த மாற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாற்றமாக தான் இருக்கும். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வைகாசி மாதம் 18ஆம் தேதி உச்சமாகி மாறுகிறார். அதே போல கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். இந்த பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒவ்வொரு ஜாதகத்தின் மூலமாக நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இப்ப ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். தனுசு ராசிக்குண்டான தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இந்த வருடம் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உச்சமாகிறார். மிகுந்த யோக காலகட்டங்கள். ஏன்னா ஒரு 4ஆம் அதிபதியுமாகி உச்சமாகுது. திருக்கணிதம், வாக்கியம் இந்த முறைகள் படி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. அர்த்தாஷ்டம சனியில முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் கெடுவது, தாயினுடைய ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வர்றது, இது போல விஷயங்கள், வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன சார்ந்த விஷயங்கள் ரீதியாக பிரச்சனைகள் வர்றதுதான் அர்த்தாஷ்டம சனியில நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்போ இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்க உச்சமாகி 18ஆம் தேதி கூட இந்த சனியை பார்ப்பார். அப்போ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாமே விலகி போறதுக்குண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. மலையாட்ட வர பிரச்சனைகள் எல்லாமே பனியாட்ட விலகி விடும் அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். ராசி அதிபதி உச்சமாகுது. ராசி அதிபதி உச்சமானாலே உங்களை எதுவுமே பண்ண முடியாது. எந்த கெடுதலுமே பெருசா வராது. 8ஆம் இடத்துல உச்சமாகும் பொழுது என்ன பண்ணும்னா சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஆனா அது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஆனா குழந்தைகள் ரீதியாகவும் கொஞ்சம் பணம், தங்கம் ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இருப்பினும் குரு பார்வை இருக்கிற வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் இல்லை அப்படிங்கிறதா அமைப்பு. அதே போல பாருங்க, ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 3ஆம் இடத்துல இருந்த ராகு 2ஆம் இடத்துக்கு வரும் பொழுது பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் தனுசு ராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது வைரல் கிரகம், வளர்ச்சி கிரகம். நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க அப்படின்னா அது நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை கொஞ்சம் வளர்ச்சியை குறைச்சிடும். அதனால ராகுக்கு இரட்டை குணம் உண்டு. சோ அதனால 2ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது கொஞ்சம் பேச்சுவார்த்தையில மட்டும் கவனமா இருங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு, பொருளாதாரம் இதெல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. குழந்தைகள் உங்க ஜாதக ரீதியாக வெளிநாடு வெளியூர் போறது, குழந்தைக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், இது எல்லாமே தனுசுக்கு இந்த வருடம் நிச்சயமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 8இல் குரு உச்சமாகி அடுத்தது கேது உள்ள வந்துடுவார். குரு கேது சேர்க்கை ஏற்படும். குரு கேது சேர்க்கை உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்தால் நிச்சயமாக பெரும் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், ஷேர் மார்க்கெட்ல பல வர்றது, சீட்டு, எம்எல்எம், பிட்காயின் இது போல சிறு முதலீடு மூலமாக பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் எல்லாமே வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால எப்படி பண வரவு வந்துடும், எப்படியும் பொருளாதாரம் வந்துடும். குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவீங்க. குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவீங்க. தொழில் வளர்ச்சி நிச்சயமா உண்டு. தொழில் ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலகிடும். லாபங்களும் பெருகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. பட் கொஞ்சம் கடன் ஏற்படும். அதாவது நகை கடனோ அல்லது பாத்துட்டீங்கன்னா ஏதாவது பணம் கொஞ்சம் வெளியே கொடுத்து ஏமாறுறதோ, அது திரும்பி வர்றதுக்கு லேட் ஆகுறதோ, அல்லது ஏதாவது ஒரு சின்ன அவமானங்கள் நடக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளோ இதெல்லாம் உண்டு. மற்றபடி பாத்தீங்கன்னா 8ல குரு இருக்கும்போது அமானுஷ்ய சக்தி ஏற்படும். மைண்ட் நல்லா வேலை செய்யும். கேது அங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிரில்லியண்டா யோசிப்பீங்க. புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் நிறைய தனுசுக்கு நடக்கும். கேது 8ல இருக்கும்போது கொஞ்சம் ஆசனவாய் பகுதி, ஃபைல் சம்பந்தப்பட்டது, யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்டது, அடிவயிறு பகுதி வலியாகிறது, பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் தனுசுக்கு குரு பார்வை சனி மேல விழுகிறதுனாலயோ, 2ஆம் இடத்துக்கு விழுகிறதுனாலயோ, 12ஆம் இடத்துக்கு விழுகிறதுனாலயோ வெளியூர் வெளிநாடு பயணங்கள் குடும்பத்தோட போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பும், அதே போல அர்த்தாஷ்டம சனியால வரக்கூடிய பாதிப்புகளும் கொஞ்சம் குறையதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த வருடம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. கொஞ்சம் உங்க குழந்தைகளுடைய என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க, ஏன்னா குரு கேது சேர்ந்து 8ல இருக்கிறதுனால எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, என்ன படிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். ஏன்னா சின்ன அவமானம் குழந்தைகள் மூலமாக வரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதோட தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கார்த்திகை மாசத்துக்கு மேல
தாயினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். தாய்க்கு சிறு சிறு கண்டங்கள் ஏற்படுறது, அவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுறது, இதுக்கு எல்லாமே கொஞ்சம் வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிற அமைப்பு தனுசு கொண்டு. இருப்பினும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி தனுசு அப்படின்னாலே ஒரு தெய்வ அனுகிரகம் உள்ள ராசி தான். எப்பவுமே தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கும். அவர்கள் மூலமாக பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். ஆனா அவர்களுக்கு வரும்பொழுது ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் இதெல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டு தான் வரும் அப்படிங்கிறது எந்த விஷயமாக இருந்தாலும் அப்படிங்கிறது அமைப்புகள் உண்டு. இருப்பினும் தனுசுக்கு பிற்கால வாழ்க்கையை யோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ராசி அதிபதி உச்சம் ஆகிறதுனால பெரிய பிரச்சனைகள் வராது. எது வந்தாலும் முன்னெச்சரிக்கையாகவே அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம், அல்லது நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளின் சரணம்.